ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் மாதேஷ். Oh no. AMXF. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, KineMaster எப்படி யூஸ் பண்ணுறது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, வீடியோ க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக ப்ரோ, இல்லை ஃபோன்லேயே ஈஸியாக க்ரியேட் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோ வாட்டர் மார்க்கோட இதுதான் KineMasterோட இன்டர்ஃபேஸ். நம்ம முதல் செட்டிங்ஸை பார்ப்போம். செட்டிங்ஸில் இன்ஃபர்மேஷன், எடிட்டிங், இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் KineMasterோட இன்ஃபர்மேஷன். எடிட்டிங்கில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐ பட்டனில் எப்படி இதை வாட்டர் மார்க் இல்லாமல் டவுன்லோட் பண்ணுறதுன்ற வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு அதிகமாக ஹேக்கர்ஸ் பற்றி இல்லை ஹேக்கிங் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட்டிருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள். நம்ம இப்போ க்ரியேட் பண்ண ஆரம்பிப்போம். இதில் ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நம்ம 16.9 வைப்போம். எடிட்டிங்கோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மீடியாவில் போயிட்டு நீங்கள் முதல் செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை எடிட் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்கோம்னு பார்ப்போம். இது மீடியா, ஆடியோஸ் வச்சுக்கலாம். நீங்கள் ஏற்ற மாதிரி ஆடியோஸ் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்துகிட்டு இருக்கிறனால எடுக்க முடியுது. லேயரில் நான் டேக்ஸ் வச்சுருக்கேன். அடுத்து ஓவர்லே வச்சிங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் பிடிச்சிருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹேண்ட் ரைட்டிங். இதை வச்சு தான் வீடியோவில் உங்களுக்கு எந்த குறிப்பிட்டு சொல்லணுமோ அதை வச்சு நீங்கள் அம்புக்குறியோ இல்லை ரவுண்டு மார்க்கோ பண்ணிக்கலாம். அடுத்து எஃபெக்ட்ஸில் போனீங்கன்னா ப்ளூவர் இருக்கும். ப்ளூவர் பற்றி தான் உங்களுக்கு தெரியுது. அடுத்து மீடியா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதுக்கு மேலே லேயர் வைக்கணும்னா மீடியா யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு இதிலே கேமரா அல்லது ரெக்கார்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டர் பண்ணிக்கலாம். இது ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் ஆடியோஸ் இருக்கும். மேஜர் ஆடியோ, மெயின் ஆடியோ, ஆடியோ ஃபைடு. இப்போ இது வீடியோ செட்டிங்ஸ். வீடியோ கடைசியாக எப்போ ஃபைட் ஆகணுன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எடிட்டிங், லேயரிங், ஃபோட்டோ, ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கணுமா எடிட் பண்ணிக்கலாம். இது வீடியோக்கு நடுவில் ஃபோட்டோ சேர்க்கறது, ஃபோட்டோஸ் இடையில வைக்கிறது, லேயருக்கு இடையில் ஃபோட்டோ சேர்க்கறது, இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வீடியோ எடுக்கிறப்ப இடையில ஏதாவது தப்பு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா ரீவைண்ட் பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து இது எடிட் பண்ணுறதுக்கே இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இதை வச்சிங்கன்னா கீழே டிஸ்பிளே வந்துடும். நீங்கள் இங்கே மேலே எடிட் பண்ணிக்கிட்டே இங்கே ஃபுல் வீடியோவை பார்த்துக்கலாம். வீடியோ கரெக்டாக வருதான்னு நீங்கள் கீழேயும் பார்த்துக்கலாம். நான் வேணால் உங்களுக்காக ப்ளே பண்ணி காட்டுறேன். நம்ம இப்போ எப்படி க்ரீன் ஷீட்டை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய நீங்கள் பார்க்குற மார்வலோட படமாக இருந்தாலும் சரி, ஹாலிவுட் படத்தில் விஎஃப்எக்ஸ்க்கு க்ரீன் ஷீட் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட ஒரு க்ரீன் ஷீட் வீடியோ இருக்குது, அதை வச்சு எப்படின்னு பண்ணுறேன். இது அனிமேஷன். இதை வச்சு ஃபைடு, பாப்பு, சைடு ரைட்டு, சைடு லெஃப்ட்டு, சைடு அப்பு, சைடு டவுனு, கிளாக் வைஸு, இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது, பண்ணி பாருங்கள். இதில் அடுத்து இந்த குரோமாக்கின் இருக்குல்ல, இதை நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டாலே போதும். உங்களோட க்ரீன் ஷீட் வீடியோ அது டிஸ்பிளே டிரான்ஸ்பரண்ட் ஆகிரும். பார்த்தீங்களா, இப்படி தான் க்ரீன் ஷீட் வீடியோஸை யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பிங்கை வச்சு நீங்கள் எந்த ஃபார்மேட்டுக்கு வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஃபுல் மூட் கொடுத்துருக்கனால அதை கட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கலாங்க. இதில் ரிவல்ஸு, ஆல்ஃபா, கலர் ஃபில்டர் எல்லாமே இருக்குது.
ஆல்ஃபா வச்சு உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை குறைச்சிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட், ஈக்யூ, இது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பில்டிங், நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி பாருங்கள். மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எடிட்டிங் சாஃப்ட்வேர்னு இது தான். சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதுக்கான செகண்ட் பார்ட் வேணுமான்னு நீங்களே சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். with